தலைவாசல் வைக்கிறதுல எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. என்ன? உச்சப்பகுதியில் வைக்கணும். அப்ப கிழக்கு பார்த்ததுக்கு உச்சப்பகுதி அப்படின்னா கிழக்கு சென்டர் மையப்புள்ளியிலிருந்து ஈசானியம் வரை உள்ள பகுதி உச்சப்பகுதி, இங்க வைக்கலாம். இப்போ வடக்கு பார்த்த ஒரு வீடு, வடக்கு சென்ட்ரல் இருந்து அதுவும் ஈசானிய பகுதி வரைக்கும் தலைவாசல் வைக்கலாம், அது உச்சப்பகுதி. இப்போ ஒரு தெற்கு பார்த்த வீடுனா தெற்கு மையப்புள்ளி, மையம்ங்கிறது என்னன்னா சென்டர்னு அர்த்தம், இடத்தோடைய சென்டர். ஒரு 30 அடியில் வீடு கட்டுறீங்கன்னா 15 அடிங்கிறது சென்டர். அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு மையத்திலிருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதி உச்சப்பகுதி, இங்கே தலைவாசல் வைக்கலாம். அதே மாதிரி மேற்கு பார்த்த வீடுனா மேற்கு மையப்புள்ளி சென்டர், மையத்திலிருந்து வாயு மூலை வரை உள்ள பகுதி உச்சப்பகுதி. இந்த மாதிரி உச்சப்பகுதியில் பூரா தலைவாசல் வைக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கண்டென்ட். ஆனா அதையும் தாண்டி நான் அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது என்னன்னா, மனையடி சாஸ்திரம் என்பதுதான் மகத்தானது. அப்ப ஒரு ஜாதகத்துல, உங்களுடைய ஜாதகத்துல, அதாவது இடத்துடைய பத்திர ஓனர் யாரோ அவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம், அதாவது எந்த கிரகம்னா சூரியன், சந்திரன், புதன், குரு, இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்தோட பகுதியில் தலைவாசல் வச்சாதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஒருத்தரோட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க புதனுடைய பகுதியில் வைக்கலாம், குருவுடைய பகுதியிலும் வைக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். இப்ப ரெக்கார்டு பத்திர ஓனருடைய ஜாதகத்துல அவங்க கன்னி லக்கணமா இருக்கிறாங்க, ஒண்ணு மிதுன லக்கணமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குருவோட பகுதியில் தலைவாசல் வச்சா கண்டிப்பா தொழில தோத்து போயிடுவான், கூட்டாளினால ஏமாற்றம் கிடைக்கும், கண்டிப்பா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்படைப்பாங்க, தொழில அவனுக்கு ஏகப்பட்ட இழப்புகளை சந்திப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகுதியில் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றோம், வைக்கலாம் தான். அதே தனுசு லக்கணத்துக்காரங்களும் மீன லக்கணத்துக்காரங்களும் புதனுடைய பகுதியில் தலைவாசல் வச்சவங்க கண்டிப்பா ஜெயிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை. அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இங்க உச்சப்பகுதியா நீசப்பகுதியா அப்படிங்கிறத ஃபாலோ பண்றதை விட உங்களுடைய ஜாதகத்துல, அதாவது லேண்டோட ஓனருடைய ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய இது தலைவாசல் வைக்கிறதுக்கு இந்த 4 கிரகம் தான் உகந்தது. சூரியன், சந்திரன், புதன், குரு. இவங்க உங்க ஜாதகத்துல பாதகாதிபதியாக இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகத்தோட பகுதியில் வேணுமாலும் தலைவாசல் வைங்க, நிச்சயம் கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும்.